ஓம் பிரபன்ன பாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமஹ. கர்மேந்திரியாணி சம்யம்ய ய ஆஸ்தே மனசா ஸ்மரன் இந்திரியார்த்தான் விமூಢாத்மா மித்யாச்சாரஸ்ஸ உச்யதே. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கர்மயோகம் ஏன் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்கான காரணத்தை 4, 5, 6 ஸ்லோகத்தில் விளக்கி சொல்றார். முதல்ல சொன்னார், கர்மத்தை பண்ணாம கர்மமற்ற நிலையை அடைய முடியாது அர்ஜுனா. வெறுமன சந்நியாசம் பண்றதுனால வாழ்க்கையினுடைய குறிக்கோளாகிய மோட்சத்தை அடைஞ்சுட முடியாது. இயற்கையாகவே அஜ்ஞானிக்கு கர்மத்தை விடுறதுங்கிறது நடக்காது. பிரகிருத்தியோட குணம் தன் வசமில்லாமையே காரியம் பண்றதுக்கு, செயல் புரியறதுக்கு தூண்டும். ஆக கர்மம் பண்ணாம இருக்கிறதுங்கிறது நடக்காது. அது மாத்திரம் இல்லை, கர்மேந்திரியங்களை எல்லாம் பயன்படுத்தாம மனசுனால விஷயங்களை யார் நினைச்சிட்டு இருக்கானோ அவன் பொய்யொழுக்கமுடையவன். சில பேர் ஒரு வேலையும் செய்யாம கண்ணை மூடின்னு உட்கார்ந்துட்டு இருக்கலாம். நான் ஒரு வேலையும் செய்ய மாட்டேன், நான் ஆன்மீக சாதனை பண்றேன், தியானம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கை கால்களெல்லாம் அசைக்காம ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கலாம். ஆனா மனசுக்குள்ள உலக சுகத்தை அனுபவிக்கணுங்கிற ஆசை இருக்கும். அதைத்தான் இந்த ஸ்லோகத்துல சொல்றார். பக்குவம் இல்லாம அப்படி உட்கார்ந்துருக்க முடியாது. கர்மேந்திரியாணி சம்யம்ய, கர்மேந்திரியங்களை எல்லாம், அதாவது செயற்கருவிகளை எல்லாம் கட்டுப்படுத்திட்டு, ய ஆஸ்தே மனசா ஸ்மரன் இந்திரியார்த்தானு மனசா ஸ்மரன், இந்திரிய விஷயங்கள் எல்லாம் மனசால நினைச்சுக்கிட்டே இருக்கான். நிறைய மிஸ் பண்றோமே, அதை அனுபவிச்சிருக்கலாமே, இதை அனுபவிச்சிருக்கலாமே அப்படின்னு மனசுல உலக ஆசையெல்லாம் நிறைய இருக்கு. பக்குவம் இல்லை. அவனை விமூಢாத்மாங்கிறார். ரொம்ப விசேஷமான முட்டாள். கொஞ்சம் கூட வழி தெரியாம, சாஸ்திரம் தெரியாம, பக்குவம் அறியாம இப்படி பண்றான். மித்யாச்சாரஸ்ஸ உச்சியதே. அவன் வெளி வேஷம் போடுறான், ரெட்ட வேஷம் போடுறான், பார்க்கறதுக்கு சன்னியாசி மாதிரி நடிக்கிறான். ஆனா உள்ளூர உலக ஆசையெல்லாம் நிறைய இருக்கு. ஆக உலக விஷயத்துல மனசை வச்சுண்டு பக்குவம் இல்லாம வேலை செய்யாம இருக்கிறதுங்கிறது பெரிய ஆபத்துங்கிறார். செயல் புரிஞ்சாலாவது கொஞ்சம் கொஞ்சம் மனசுக்கு பக்குவம் வரும். செயல் புரியாம இருந்தா மனசு கெட்டு போகும். அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். ஆக செயல் புரியாம இருக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை, செயல் புரியாம இருக்க முடியாது. பக்குவம் இல்லாம செயல் புரியாம இருந்தா மனசு கெட்டு போயிடும். இந்த ஐடியல் மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப்னு சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி மனசு வீணா போயிடும். ஆகையினால செயல் புரியறது தான் நல்லது அப்படிங்கிறத சொல்ல போறார். அடுத்த ஸ்லோகத்துல கர்மத்தை யோகமா செய்யறதுக்கு பழகிக்கணும். கர்மத்தை செஞ்சாலும் மனசுக்கு துன்பம் வரத்தான் செய்யும். கர்மத்தை செய்யாம இருந்தா வர்ற துன்பம் அதிகம். அதாவது கர்மத்தை செய்யறதுனால நமக்கு அந்த வினையிலையும் வினை பயன்லையும் ரொம்ப பற்று மனசை துன்புறுத்தும், சஞ்சலப்படுத்தும். கர்மத்தை விட்டுட்டா மனசு கெட்டு போயிடும், பக்குவம் அடையாது. ஆக கர்மத்தை செஞ்சா ஆபத்து, கர்மத்தை விட்டா விபத்து. அப்ப கர்மத்தை யோகமா செஞ்சா சம்பத்துங்கிறத சொல்ல போறார் அடுத்த ஸ்லோகத்துல. நாளைக்கு அதை பார்ப்போம். கர்மேந்திரியாணி சம்யம்ய ய ஆஸ்தே மனசா ஸ்மரன் இந்திரியார்த்தான் விமூಢாத்மா மித்யாச்சாரஸ்ஸ உச்யதே. எல்லோருக்கும் பரிபூர்ணமான வாழ்த்துக்கள். ஹரி ஓம்.